Hello my dear family, I'm Malar, your English tutor. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேசிக் லெசன் தான் பார்க்க போறோம். ஈவன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, ஈவன்னா இது கூட தெரியாதா உனக்கு, ஸோ இந்த இது கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈவன் அப்படின்ற அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு மல்டிபிள் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is I don't even know you. I don't even know you அப்படின்னா எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஈவன் நோ யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஈவன் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து இந்த கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஈவன் அப்படின்ற வேர்ட். ஸோ இதை வச்சு நம்ம மல்டிபிள் சென்டென்சஸ் இப்போ பார்க்கலாம். Number 2, I don't even have enough money to pay the rent. I don't even have enough money to pay the rent. எனக்கு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, வாடகை கட்டுறதுக்கு கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கே காசு இல்லை, இதுக்கு கூட எனக்கு வந்து காசு இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். I don't even have enough money to pay the rent அப்படின்னு சொல்கிறோம். He didn't even invite me for the party. அவன் என்னை பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறது. He didn't even invite me அப்படின்னா அவன் என்னை இன்வைட் கூட பண்ணலை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது, என்னை வந்து அவன் அழைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறது. He didn't even invite me on the phone call. அப்படி சொன்னோன்னா ஃபோனில் கூட அவன் என்னை இன்வைட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ஈவன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். Even my mom doesn't understand me அப்படின்னா அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லோரும் என்னை திட்டினாங்க, ஈவன் எங்கள் அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் மை மாம் அப்படின்னா எங்கள் அம்மா கூட, டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ஈவன் அப்படின்னா இது கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை கூட நீ வந்து பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈவன் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட், அதை பற்றி யோசிக்க கூட செஞ்சிடாத. டோன்ட் ஈவன் ஒரி அபவுட் இட், அதை பற்றி நீ கவலைப்படக்கூட செய்யாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் ஈவன் யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் இனஃப் மணி பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ரெண்ட் பே பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஈவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதா இருந்தால் I didn't even, he didn't even ask me, அவன் என்கிட்ட கேட்க கூட செய்யலை, அவன் என்னை இன்வைட் கூட பண்ணலை. இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது did not ப்ளஸ் ஈவன் ப்ளஸ் V1 verb நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ரூல். இதை வச்சு நீங்கள் மல்டிபிள் சென்டென்சஸ் நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் செப்டம்பர் 27th அண்ட் அக்டோபர் 3rd ஒரு நியூ பேட்சஸ் கமெண்ட்ஸ் ஆகுது. அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mother. See you. Bye-bye.